விஜய் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காவேரி நதி நீர் பங்கீட்டுக்கு உண்டான அந்த நமக்கு உண்டான அந்த நதி நீரை பங்கீடு கரெக்டாக சொல்லணும் ஒவ்வொரு வாட்டியும் போய் கேட்டுருக்கூடாது. ரெண்டாவது மேகதாது ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ் கொடுக்குற ரிமார்க்ஸை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாகவும் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாகவும் நாட்டிற்கு எதிராகவும் சில அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு வேண்டாத சக்திகள் வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதற்கு மாணவர்கள் வந்து இரையாகிடக்கூடாது, அதை நீங்கள் வந்து கண்காணிப்புக்கு உண்டான ஒரு சில நடவடிக்கை பண்ணுங்கன்னு ஒரு இப்படி இருந்ததுன்னா கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி ஒரு தேசத்தை துண்டாடும் விதமான சில செயல்களுக்கு கம்யூனிஸ்ட் பண்ணுறாங்கன்னா எஸ் பண்ணுறாங்க. அந்த E20 பெட்ரோலுக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. நீ E20 பெட்ரோல் எடுத்துன்னு வா, எனக்கு ஆனால் ஒரிஜினல் பெட்ரோலை கொடு, அது என் உரிமை அப்படின்னு. இங்கே வந்து நம்ம சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து இட்ஸ் அ நாட் அன் அப்சல்யூட் சுதந்திரம் கிடையாது. இட்ஸ் கம்ஸ் வித் ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே தமிழ்நாட்டில் வந்து கமலஹாசன் கிட்ட ஏமாந்தாங்க, டார்ச் லைட் தூக்கி போட்ட உடனே அவர் தான் ஒரு பெரிய வீரர், நம்ம வந்து காப்பாற்ற போகிறாரு. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாயத்தின் ஆலோசனை நிகழ்ச்சி இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் ஏகே வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் விஜய் சார். இப்போது இன்றைக்கி வந்து சவுத் இந்தியன் கவுன்சில், அதாவது தென்னகத்தை சேர்ந்த முதல்வர்களுக்கான கூட்டம் நடைபெறுகிறது. இதில் வந்து அமித்ஷா அவர்கள் தான் அதுக்கு தலைவராக இருக்கார், துணைத் தலைவராக விஜய். தமிழக அது அப்படி ரொட்டீனில் வருது. இந்த வாட்டி விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். ஸோ இதுக்கு என்னெல்லாம் முடிவு எடுக்க முடியும்? சட்டசபைக்கு அவர் வரல, அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு, கோவளத்தில் நடக்குது. ஸோ இந்த கூட்டத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இது வந்து லாஸ்ட் டைம் கேரளத்தில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கழிச்சு இன்றைக்கி நடக்குது இங்கே தமிழ்நாட்டில். அஃப்கோர்ஸ் விஜய் த ஹோஸ்ட் ஸ்டேட்னால அவர் வைஸ் சேர்மனாக இருக்கார், அமித்ஷா வந்திருக்காரு. முக்கியமாக இந்த சவுத் இந்தியன் கவுன்சிலுங்கிற வந்து இந்த பிரதமருடைய அந்த நேஷ்னல் விஷன் அதோடைய இதில் அமைக்கப்பட்ட ஒரு இது ஏற்கனவே வந்திருக்கு. ஆஸ் பர் 1956 ஆக்ட்லேயே இருக்குது. அது அந்த ஸ்டேட்ஸ் பார்ட்டிஷன் பண்ணும்போதே அந்த டிலிமிட்டேஷன்லேயே இருக்குது. இதில் முக்கியமான விவாதங்கள் நம்ம கடந்த ஆண்டுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சாதாரண ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற சில 2 ஸ்டேட்டோ 3 ஸ்டேட்டோ சார்ந்த பிரச்சனைகள் தான் மெயினாக. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக நடத்தக்கூடிய ஒரு கவுன்சில் கிடையாது. பிட்வீன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுனால சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்குள்ளே அவங்களுக்குள்ளே என்ன இப்போதைக்கு பிரதானமாக நம்ம வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று அந்த காவேரி வாட்டர் பங்கீடு, அது நமக்கு வரலை, அது ரொம்ப கிரிட்டிக்கல். அது ஏற்கனவே விஜயும் இவரும் பேசுகிறேன்னு சொல்லி இது பண்ணியிருந்தார். பட் அங்கே ஒரு இது போயிட்டு பேச முடியல, வர வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சுது, திறந்து விட்டாங்கன்ற பட்சத்தில் பட் ஸ்டில் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ட்ரிபுனல் இருந்தாலும் ஒரு ப்ராசஸ் காவேரி வாட்டர் போர்டு இருந்து ஒரு டைரெக்ஷன் கொடுத்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு இந்த பிரச்சனை வரதை பார்க்குறோம். அது எஸ்பெஷலி அந்த இந்த வாட்டி வந்து சூப்பர் எல்னினோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் கடுமையான ஒரு இது இருக்கும், மழையோடைய அதனால் என்ன வரப்போகிறதுன்னு தெரியல. அதனால் ஏற்கனவே குறுவை சாகுபடியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதுன்னு நம்ம நியூஸ் வராங்க, நம்ம பேசுகிறோம் அதை பற்றி. இப்படி இருக்க மெயினாக வந்து தமிழ்நாட்டு சைட்லேருந்து விஜய் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காவேரி நதி நீர் பங்கீட்டுக்கு உண்டான அந்த நமக்கு உண்டான அந்த நதி நீரை பங்கீடு கரெக்டாக சொல்லணும் ஒவ்வொரு வாட்டியும் போய் கேட்டுருக்க முடியாது. ரெண்டாவது மேகதாது வில் பி அ பாய்லிங் இஷ்யூ பிகாஸ் ரெண்டுமே வேறு வேறு பிரச்சனை, ஆனால் இன்டர்லிங்க்டு. அதனால் இது 2 இந்த பிரச்சனை இருக்கும். இதை தவிர மற்ற ஸ்டேட்ஸ் நம்ம மேலே வைக்கக்கூடிய உங்களுக்கு காவேரி பிரச்சனை கேரளா, பாண்டிச்சேரி, தமிழகம் எல்லாம் ஒன்றாக இணைந்தாலும் பிரச்சனை வருகிறது இல்லையா? இது மேஜர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான், தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது தான் பாண்டிச்சேரி கேரளா அப்படிங்கிறது தான். அதனால் எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் இது பார்த்துக்கலாம். இதில் இந்த யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய அது பாண்டிச்சேரியில் கடைசியில் போய் கலக்கிறதுனால அந்த சைடு காரைக்கால் சைடு, ஸோ அதனால் அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, அதை பற்றி இல்லை. பட் மேஜராக என்னன்னா இதை நம்ம வைக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். மற்ற பிரச்சனை மற்ற இதில் இருந்து இவர் வந்து அந்த மினரல்ஸு மற்றதெல்லாம் தடை பண்ணியிருக்காரு விஜய். ஸோ அதை வந்து அவங்க பேசுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி 2 ஸ்டேட்ஸ் ஒரு 3 ஸ்டேட்ஸ்க்கு இடையிலான இந்த முல்லை பெரியாறு பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு தீர்வும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி
நதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் பிரதான ஒரு இதுவாக இருக்கும். அதை தவிர ஒரு பெரிய ஒரு விஷயமா இந்த கவுன்சிலை நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் சின்ன சின்ன பிரச்சனையை அவங்களோட பேசிட்டு அந்த செக்ரட்டரி லெவலில் டீல் பண்ணிவிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கன்சென்ட் ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்படி தான் பார்த்தோம். சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எனக்கு என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கு, நான் இவங்ககிட்ட சொல்கிறேன், செக்ரட்டரிகிட்ட சொல்கிறேன், ரெஸ்பெக்டிவ் மினிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், அது பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடும். பட் பாண்டிச்சேரியில் ஒரு இஷ்யூ சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் மற்றதெல்லாம் வந்து ஸ்டேட்டு, இது மட்டும் யூனியன் டெரிட்டரின்றனால இதில் வந்து கவர்னரும் கலந்து கொள்வார், சிஎம்மும் கலந்து கொள்வார். ஸோ கவர்னரும் சிஎம்மும் ஒரே விஷயம் பேசுவாங்கன்றனால ஒருவேளை வந்து அவர் கலந்து கொள்ள மாட்டார். ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை தான் ரங்கசாமிக்கு. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னர் தான், லெஃப்டினன்ட் கவர்னர் அவர் தான் வருவார். ஏன்னா அவர் தான் வந்து யூனியன் டெரிட்டரியோடைய ஹெட்டு ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் தெரியாமல் வந்து ஒரு சும்மா சிஎம்லாம் இல்லை. இதே தான் அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே பண்ணியிருந்தார், ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை கிளப்பியிருந்தார் பார்க்குறோம். அதனால் இது வந்து ஒரு 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 கூட்டணி ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு ஒரு மதிப்பு மரியாதைக்கு இது பண்ணுறதுக்காக ரங்கசாமியும் கூப்பிட்ருக்காரு. வந்து கவர்னருக்கும் அப்புறம் அவர் சரி ஓகே, கவர்னரை கூப்பிட்டா கவர்னர் பேசுகிறது தான் ரங்கசாமி பேசுகிறாரு, 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். நீங்களும் கவர்னரும் தானே ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரி நிர்வாகம் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு நான் இதை பேசுகிறேன், நீ இதை பேசு, இதை நீ பேசுனா நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு அந்த ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் பாண்டிச்சேரி ஆள போகிறீங்க அப்படின்ற கேள்வி வருது. அதை தவிர ரங்கசாமி மேலே ஏற்கனவே இன்னும் சபாநாயகருக்கு உண்டான அந்த இதான் அப்பாயின்மெண்ட் பண்ணலை, அந்த வேக்கன்சியை மினிஸ்ட்ரியை இன்னும் பண்ணல. நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இப்போ பிரச்சனை கலப்புறது வந்து இது வந்து ஒரு ட்ரிவியல் பிரச்சனை. இதை வந்து நம்ம ஒரு 2 மனிதர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனை, அவர் ரங்கசாமி அவர்களுக்கு உண்டான ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடலாம். சார், அடுத்தது வந்து பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. நாங்கள் இப்போ முடிஞ்சிருச்சு இது பார்லிமெண்ட் முடிஞ்சால் அடுத்த கூட்டத்தொடர் வந்து நடைபெற இருக்கின்ற இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நடைபெறுவதற்கு. அதற்குள்ளே இந்த ரீமால்டேஷன் லிமிட்டேஷன், அப்புறம் இந்த FCRA இந்த போன்ற விஷயங்கள்லாம் அதற்குள்ளே வந்து அடுத்த கூட்டத்தொடர்லையாவது அதை பாஸ் பண்ணுறதுக்கான முடிவுகளும் நடக்கப்படும் இல்லையா? இப்போது எது மாதிரியெல்லாம் இருக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை, நெக்ஸ்ட் இப்போ மான்சூன் செஷன் முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் வின்டர் செஷன் ஆரம்பிக்கணும். இட் வில் பி அரவுண்ட் நவம்பர் டிசம்பர் வாக்கில். அது ஒரு 15-20 டேஸ் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல் பார்ட்டி மீட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலான்னு வரும்போது தான் நமக்கு என்ன இட்டினரின்னு தெரியும். பட் மேஜர்லி FCRA பில்லு அதுதான் வந்து இப்போது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. அவங்களுக்கு கெடு வித்ததும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து 6 to 8 வீக்ஸ் அப்படின்ற ஒரு கெடு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மான்சூன் அந்த வின்டர் செஷனை ஒட்டி தான் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ FCRA பில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதை தவிர 2/3 மெஜாரிட்டி தேவை சில பில்ஸ் லைக் டிலிமிட்டேஷன், அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் தான். அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டீலிமிட்டேஷன் மற்ற பில் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 2/3 உங்களுக்கு மெஜாரிட்டி தேவை. அதை நோக்கி தான் பிஜேபி நகருகிறது. இப்போ இருக்கான்னு பார்த்தா பை விர்ச்சுவில் இவங்களுடைய 240 சீட்டு ப்ளஸ் ஆதரவு கட்சிகளான சந்திரபாபு நாயுடு மற்ற அவங்களாம் வச்சுக்கிட்டு சீட்டுன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியை கடந்து போயிடுறாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு பார்லிமெண்ட் 543க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 360, 358, 360 அந்த ரேஞ்சில் ஒரு லோக்சபாவில் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும் பொழுது இடைப்பட்ட அந்த 30-40 சீட்டு தான் வந்து இதுவாக இருக்குது. அப்போ தான் திரிணாமுல் காங்கிரஸோடைய எம்பிஸ் இங்கே வந்து வராங்க. சிவசேனா உடஞ்சி NCP பவர் அவங்களுடைய NCPI அவங்க வராங்க. பஞ்சாபில் வந்து ஒரு 6-7 MPs ஃப்ரம் ஆப்லேருந்து வராங்க. YSR காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க இங்கே தான் வந்து அந்த டிஎம்கே கூட்டணின்னு இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறாங்களா, அதுதான் டிஎம்கே வந்து வெளியிலேருந்து ஆதரவு தரலாம், ஆர் வந்து வெளிநடப்பு செஞ்சு ஆர் வந்து இந்த ஓட்டெடுப்பில் பங்கெடுக்காமல் ஆப்சண்ட்டாக இருந்தால் கூட அதோடைய இதில் ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ அந்த 2/3 மெஜாரிட்டிக்கு உண்டான விஷயந்தான் வந்து இந்த நம்ம சொல்கிற இந்த வின்டர் செஷனில் எதிர்பார்க்கலாம். அது நடந்ததுன்னா FCRA பில்லேருந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணுறதுனால டிலிமிட்டேஷன் பில்லு அதோடைய டிராஃப்ட்லாம் வந்துடும் வெளியில். இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன் வந்து இட் வில் பி ஒன்லி ஆன் மேஜர் பில்ஸ். அதுக்கப்புறம் அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் இருக்குது, அந்த எம்பிஸோடைய அந்த கைது 30 டேஸ் மேலே ரிமைண்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்கன்ற அந்த பில் இருக்குது. இது மாதிரி பலதரப்பட்ட பில்ஸ் இருக்குது.
அதெல்லாம் விவாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சார், இந்த காலேஜஸ் போன்ற இடங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் முன்னெடுப்பதற்காக இடதுசாரிகள் மற்றும் சிஜேபி போன்ற அமைப்புகள் வந்து தயாராக இருக்குது அப்படின்னாலும், பல ஊர்களில் இப்போ சில ஊரில் வந்து வட்டாட்சியர் அவங்கெல்லாம் கூட ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி யாரெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் அவங்க இடதுசாரிகள் லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டை கொடுங்க, சிஜேபி யார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அது கனிமொழியும் கூட வந்து இது வந்து ஆழம் பார்க்குற வேலையாக இருக்குது, இது மாதிரி செயல்பாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒருவேளை கடந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 73 அப்படிலாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து நக்சலோட அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் பயங்கர தீவிரமாக இருந்துச்சு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கெல்லாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து தேவாரம் போன்றவங்களாம் வந்து அந்த நக்சல் பாரியெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சாங்க சவுத் சைடில். எம்ஜிஆருக்கு மூச்சு விட போன நிலைமை அப்படி தான் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சு நக்சல்ஸு. அவர் தேவாரம் தான் வந்து அதெல்லாம் ரிலீவ் பண்ணி விட்டாங்க. இப்போ திருப்பி அது மாதிரி ஒரு அமைப்புகள் துவங்க இருக்கிற சூழ்நிலை மாதிரி தெரியுது. அதை முடக்குவது அரசு முயற்சி பண்ணால் கூட இவங்க வந்து எங்களுக்கு சுதந்திரம் தேவை அப்படின்ட்டு சில அமைப்புகள் செயல்படுது. அது மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இந்த சுதந்திரம் தேவைன்னா இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. பட் ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த குரோனாலஜிக்கலாக பார்த்தோன்னா ஒரு 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 ஆபத்து இருக்குது. ஒரு சென்ட்ரல் லெவல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு விரிவாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். இந்த பிரிக்ஸ் மாநாடு வருது செப்டம்பர் 12-13 அன்றைக்கி. பிரிக்ஸ் மாநாடு டெல்லியில் வருது. அதை தவிர சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ் எடுக்கிறாங்க, செப்டம்பர் 10 அன்றைக்கி எடுக்கிறாங்க. இந்த சிஜேபிக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் ஃபைல் பண்ணியிருக்காரு, பிஐஎல் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதை வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது ஒரு கோர்ட்டில் இப்போ ஜட்ஜ் கொடுக்குற ரிமார்க்ஸை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாகவும் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாகவும் நாட்டிற்கு எதிராகவும் சில சக்தியாகவும் உருவெடுக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணுறதை பற்றி பேசக்கூடிய விஷயமா ஒரு பிஐஎல் எடுக்கிறாரு. அதை தவிர கோர்ட்டில் வேலை இல்லாமல் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அர்பன் நக்சல்ஸ் அந்த கேட்டகரிக்கு வரக்கூடிய அவங்கள பற்றியும் இப்போ இதை சார்ந்த சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சீஃப் ஜஸ்டிஸோடைய ஒரு பெஞ்ச் வந்து விசாரிக்கிறாங்க செப்டம்பர் 10. இந்த சமயத்தில் தான் இந்த காக்ரோச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மொபிலைசேஷன் பண்ணுறோம், எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எல்லா இதுலேயும் பாருங்கள் காக்ரோச் பார்ட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி நாடு தழுவிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த வாலண்டியர்ஸை வந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேம்பெயினை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போனா அதே காலகட்டத்தில் செப்டம்பர் 10லேருந்து செப்டம்பர் 15 உண்டான காலகட்டத்தில். ஸோ இதே டெம்ப்ளேட் தான் நம்ம வந்து ரீசெண்டாக அந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்லையும் பார்த்தோம். எப்படி ஒரு ரிமார்க் வந்து ப்ரொட்டஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்போ அந்த மான்சூன் செஷன் ஆரம்பிக்க போகிறதோ அன்றைக்கி மண்டே அன்றைக்கி ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம தேர்ஸ்டே அமெரிக்கா கிட்டேருந்து வருது நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன், இன்டெலிஜென்ஸ் கிட்டேருந்தும் மற்ற பப்ளிக் இதுலேருந்து வருது. மண்டே வந்து சன்செட் சலோன்னு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே டெம்ப்ளேட் தான் ஸ்டில் தே ஆர் ட்ரைங் வெர்ஷன் 2.0ன்ற இதில் ட்ரை பண்ணுறாங்க. இது அந்த நேஷ்னல் லெவலில் இருக்க ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் இன்புட்லேருந்து நிறையா விஷயம் நமக்கு வருது. எந்தெந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு அந்நிய நாட்டு சதிகள் உள்ளே இருக்குன்ற, எக்ஸ்பெஷலி அந்த கேன்வாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்புடைய ஒரு ஒரு முக்கிய விஷயமே என்னென்னா எப்படிலாம் போராட்டத்தை எடுத்துக்கொண்டு போகுது அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டத்துமே வகுத்துருக்காங்க. அவங்க சிலபஸே வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் கோச்சிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஒரு சைடு இருக்கு. ஆல் தீஸ் ஆர் ஆல் இன்டெலிஜென்ஸ் இன்புட். இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்து இங்கே எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இதை நான் இந்த லிங்க் பண்ணிக்கிறேன். அது வந்து வெளியில் நமக்கு தெரியாதனாலும் பட் கனெக்டிங் த டாக்ஸ் நமக்கு வரும். அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் நடக்குது வித் ஸ்பெஷல் செக்ரட்டரியோட நடக்குது. அப்போது இந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர இன்டெலிஜென்ஸ் இன்புட்டில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, அலர்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க அவங்க ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க, இன்டர்னல் சர்க்குலர் அனுப்புகிறாங்க டு ஆல் தட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல் த ஸ்டப். இந்த மாதிரி இருக்குது, நான் டிஸ்கஸ் பண்ணதில் அந்த பார்ட்டான அந்த கோட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்துங்க, எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும், நீங்கள் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு ஆகஸ்ட் ஐ திங்க் 20 ஏதோ சம் டைம் கேட்டுட்டு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கனெக்ஷன். இப்போ இந்த ரிப்போர்ட்டை 14th அனுப்புகிறாங்க, 15th மேபி இண்டிபெண்டன்ஸ் டே, சண்டே, அதுக்கப்புறம் மண்டே வந்து இவங்க இன்டர்னல் அந்த சிந்தியா செல்வன் அப்படின்ற அதிகாரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அவர் வந்து எல்லா காலேஜஸும் எவ்வளோ இதுக்கு அனுப்புகிறாங்க சேயிங் தட் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் அதே அப்படியே கோட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நான் பார்க்குறது 2 மிஸ்டேக். ஒன்று, ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன்
ஒரு இன்டர்னல் ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். இது கவர்மெண்ட் ஆர்டர் கிடையாது. இன்ஃபேக்ட் இது ஒரு அறிக்கை தான். ஒரு இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய இதை வந்து பப்ளிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுது. அது நாமளே கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு டாக்குமெண்ட்டுன்னு பண்ணும்பொழுது அதை கிளாஸிஃபை பண்ணுவோம். டாக்குமெண்ட் கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவோம். அது வந்து ப்ரைவேட் டாக்குமெண்ட்டா, பப்ளிக் டாக்குமெண்ட்டா, இன்டர்னலா, கான்ஃபிடென்ஷியலாக, ரெஸ்ட்ரிக்டடா அப்படின்ற சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. யார் யாரெல்லாம் இதை பார்க்கலான்ற எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாக்குமெண்ட் கிளாஸிஃபிகேஷனே இல்லை. சும்மா யார் வேணால் எடுத்து எங்கே வேணால் அனுப்புகிறான்னு இருக்கு. அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக். அந்த அந்த பாலிசி எடுத்துக்கிட்டு வந்து அதை கட்டுப்படுத்தணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நான் இப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர்லேருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்லேருந்து வருதுன்னா இன்புட்டு நான் டைரெக்டாக தான் சொல்லுவேன். இந்த சிஜேபி இது மாதிரி மொபைலைஸ் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, லெஃப்ட் அப்படின்னு தான் அந்த பேச்சு இருக்கும் மீட்டிங்கில். பட் ஆனால் வெளியில் ஒரு பப்ளிக்காக எடுத்துன்னு போகும்போது ஒரு சுற்றறிக்கையாகவும் ஒரு இதுவாகவும் கொடுக்கும்போது அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக அந்த மெசேஜிங் கொடுக்கணுமோ கொடுக்கணும். அந்த மெசேஜிங் கொடுக்க தவறிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு வேண்டாத சக்திகள் வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதற்கு மாணவர்கள் வந்து இரையாகிடக்கூடாது, அதை நீங்கள் வந்து கண்காணிப்புக்கு உண்டான ஒரு சில நடவடிக்கை பண்ணுங்கன்னு ஒரு இப்படி இருந்ததுன்னா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்க வந்து டைரெக்டாக கால் பண்ணுறாங்க, ஒரு சிஜேபின்னு கால் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட்டுன்னு கால் பண்ணுறாங்க. எங்கள் சிஜேபி கூட ஒன்றும் கிடையாது. அந்த கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு கால் பண்ண உடனே அவங்க வந்து கவர்மெண்ட்டில் இருக்காங்க. டைரெக்டாக ஒரு லிங்க் ஆகும், திருப்பி அந்த சுற்றறிக்கையை வாபஸ் அப்படின்னு பெறுறது அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் த்ரெட்டு உண்மையான உண்மை. கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஒரு தேசத்தை துண்டாடும் விதமான சில செயல்களுக்கு கம்யூனிஸ்ட் பண்ணுறாங்கன்னா எஸ் பண்ணுறாங்க. எல்லா கண்ட்ரீஸையும் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் டெமோக்ராட்டிக் வேரியத்தை பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாயோஸ்ட் போகிறவங்களுக்குலாம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இதில் தான் வராங்க. சிபிஐ, மாயோஸ்ட் அந்த இதெல்லாம். அப்படி இருக்கும்போது நக்சல் சப்போர்ட்டே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நடந்த எங்கள் சிஜேபி சப்போர்ட்டுக்கு அவங்க தான் இடம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஹிஸ்ட்ரி சேஸ் தட் நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன்டை இண்டியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தான் செயல்படுறீங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் பேர் சொல்கிறது தப்பே கிடையாது. லெஃப்டிஸ்ட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை வந்து அவங்க ப்ரெஷர் போட்டுட்டு வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ராபப்ளி நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனாலையும் அந்த ப்ரெஷர் போடுறதுனாலையும் வாபஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. பட் இதுக்கு உண்டான நடவடிக்கை நடக்குமானா நடக்கும் கண்டிப்பாக. அது எப்படி மெசேஜிங் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து பண்ணுவாங்க, எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற சிறு சிறு குழுக்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து ரீல்ஸோ இது மாதிரி போட்டு எங்களுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஷ்மீரில் வந்து ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி நாங்கள் ஜென்சி நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அவங்க மட்டும் போனால் அது இராணுவம் போகுது. நம்ம நிறைய இடங்களில் போயிருக்கேன். நான் காஷ்மீர்லாம் போகும்போது அளவு பண்ண மாட்டோம், திரும்பி வந்துடணும். அதை வந்து ஏன் நாங்கள் போகக்கூடாதா, நாங்கள் வந்து புரட்சியாளர்கள், இது வந்து இந்த பார்லிமெண்ட் வரை பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் அவங்க மூல வளர்ச்சியே மிக மிக குன்றி போய் இருக்கான்ற கூட எனக்கு சந்தேகம் வருது மாதிரி செயல்பட. அது புரிதல் இல்லாத சில விஷயங்கள் பண்ணுறது. அதுவும் அதாவது எல்லா விஷயம் இந்த ஓகிசம்னு சொல்லுவோம் நம்ம அந்த வார்த்தையை. என்ன விஷயம்னு ஒரு அடிப்படை இதுவே இல்லாமல் நம்ம பேசுறது. இப்போது அந்த E20 பெட்ரோலுக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. நீ E20 பெட்ரோல் எடுத்துன்னு வா, எனக்கு ஆனால் ஒரிஜினல் பெட்ரோலை கொடு, அது என் உரிமை அப்படின்னு. சரி, அது இப்போ அப்படி எப்படின்னா டிமானிட்டைசேஷன் நடந்துடுச்சு. நான் 1000 ரூபாயில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு 1000 ரூபாய் நோட் ஒன்று கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி. செலவு பண்ணுவேன், நீங்கள் செலவு நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணீங்க, எனக்கு நான் 1000 ரூபாயில் தான் செலவு பண்ணியிருந்தேன், எனக்கு 1000 ரூபாய் நோட் வேணும், எனக்கு வந்து 200 ரூபாய் நோட் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில விஷயங்கள்லாம் வந்து நாட்டின் நலன் கருதி சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒபே பண்ணிக்கிட்டு போயிடணும். இங்கே வந்து நம்ம சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் சுதந்திரம் கிடையாது. இட்ஸ் கம்ஸ் வித் ரெஸ்ட்ரிக்ஷன். மற்ற குந்தகம் விளைவிக்காத அளவுக்கு இண்டிவிஜுவலுக்கோ ஸ்டேட்டுக்கோ ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கோ பாதிப்படையாத அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. பட் நான் வந்து இப்போது ஸ்பீடாக போகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னா ரைட்டு, பட் நீ ஸ்பீடாக போயிட்டு சிக்னல் வைலேட் பண்ணுவேன், லைனை க்ராஸ் பண்ணுவேன், மற்றவங்ககிட்ட மோதுவேன்னா அப்போ உன் ரைட் அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்சல்யூட் ஃப்ரீடம் கிடையாதுங்கன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். பட் இங்கே வந்து எல்லாமே வந்து அந்த ஜென்சின்ற ஒரு இதில் அமைப்பில் அந்த தாட் ப்ராசஸே வந்து கொஸ்டின் பண்ணுறது தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணிங்கன்னா அப்போ வந்து எங்கே தான் போய் முடிவு இருக்குமோ தெரியாது. அதனால் அவங்கள வந்து எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி பேசி புரிய வைக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சொன்னீங்க சிஜேபி போன்றதெல்லாம் லைட்டாக ஊடுருவுறாங்கன்ற. பட் ஆல் இண்டியா லெவலில் கொஞ்சம் சிஜேபி சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம்?
இல்லை சைலண்ட் இல்லை, தே காட் எக்ஸ்போஸ்ட். அதுதான் இப்போ சிஜேபி வந்து அந்த அபிஜித் திகேவுடைய பின்னணி என்ன, சௌரவ் தாஸோடைய பின்னணி என்னங்கிறத வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லாமே வெளில வந்துடுச்சு. இவர் வந்து எப்படி ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வீட்டுக்கு ரெண்ட்டில் இருந்தார், யார் பாஸ் கொடுத்தா என்ன, ரெண்டல் அக்ரிமெண்ட்லேருந்து சௌரவ் தாஸோடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் பின்னணியே வந்துடுச்சு. அபிஜித் திகேவுடைய இந்த பாஸ்டன் ஃபைல்ஸ் மூலமாக எல்லாமே வெளில வந்துடுச்சு. அவர் சொன்ன பாஸ்டன் யூனிவர்சிட்டி என்ன, அதில் படித்தாரா இல்லையா, எங்கேருந்து ஃபண்டு வந்தது, யார் உனக்கு ஸ்பான்சர் பண்ணா, உன்னோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வெளில வந்துருச்சு. அது மாதிரி ஒருத்தரோடைய வரும்பொழுது உங்களுக்கு வெளில வந்த உடனே இருக்கிற சப்போர்ட், அதாவது ஜென்யூனாக ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி இருக்கிறவங்களும் போய் ஏமாறுவாங்க இல்லையா. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட ஏமாந்தாங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்து கமலஹாசன் கிட்ட ஏமாந்தாங்க. டார்ச் லைட் தூக்கி போட்ட உடனே அவர் தான் ஒரு பெரிய வீரர், நம்மளை வந்து காப்பாற்ற போகிறாரு, கர்த்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ள பம்மிக்கிட்டு ஒரு ராஜ்யசபா வீட்டு வாங்கிட்டு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு இமேஜை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து உடஞ்சி போச்சு. ஸோ ஜென்யூனாக இருக்கிற சப்போர்ட்டு வெளில வந்துடுச்சு. இப்போ இருக்கிற சப்போர்ட் ஃபுல்லாக வந்து ஆன்டி இண்டியா குரூப் சொல்லக்கூடிய அர்பன் நக்சல் கூட சொல்லக்கூடாது, திமாகி நக்சல், திமாகி இன்டெலெக்சுவல் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் காயின் பண்ணியிருக்காரு. திமாகி இன்டெலெக்சுவல் எல்லாருக்கும் கோவம் வருது, அந்த கேட்டகரியில் இருக்காங்க எல்லாரும். ஸோ சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, பேக்ரவுண்டில் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேறு எப்படிலாம் இதை எதிர்கொள்ளலாம், ஏன்னா எஃப்சிஆரியா வரப்போகுது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், அதை எப்படி எக்ஸ்போஸ் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த நான் சொல்கிறக்கூடிய இந்த தாக்கூர் ஃபவுண்டேஷன், கேன்வாஸ் அப்படின்ற அந்த அமைப்புகளுடைய பேக்ரவுண்ட் டீலிங்ஸ் எல்லாமே வெளில வருது. ஸோ வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை தான் சொன்னேன், செப்டம்பர் 10 வந்து மொபைலைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 20 நாளில் அவங்க வந்து ரீக்ரூப் ஆகுவாங்க திருப்பியும். வேறு என்ன பிரச்சனை பண்ணலாம், இங்கே மட்டும் பிரச்சனை பண்ணால் போகாது, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணணும். ஏன்னா இங்கே ஏன் அந்த டைமிங்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிக்ஸ் மாநாட்டு பொழுது உலகத் தலைவர்கள் எல்லாமே வராங்க. புட்டின் வரதா சொல்லப்படுறது, ஜிபின் கூட வரலாம், ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது. பல தலைவர்கள் யூஏஇலேருந்து பிரேசில்லேருந்து எல்லாருமே வராங்க. மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக இருக்கும், குளோபல் மீடியாவோடைய கவரேஜ் ஃபுல்லாக அங்கே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு போராட்டம், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஜந்தர் மந்தரில் வந்த அந்த வயலன்ஸ் அந்த மாதிரி நடந்ததுன்னா, எல்லா குளோபல் மீடியாவும் இருக்கான், டக்குன்னு உடனே கவரேஜ் பண்ணால் என்டையர் வேர்ல்டுக்கு அந்த நியூஸ் போகும். அப்போ அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஒரு இந்தியா மேலே ஒரு ஷேம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இதை வச்சுக்கிட்டு பிபிசியில் பேசுவாங்க, ரூட்டர்ஸில் பேசுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய பிரிண்ட் போன்ற பத்திரிகைகளில் பேசுவாங்க. அதை அவங்களுக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்துக்கிறாங்க. அது உண்டான விஷயந்தான் வந்து அங்கேருந்து வர இன்டெலிஜென்ஸ் இன்புட் தான் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போயிருக்கும். ஏன்னா இவங்க டெல்லியில் மட்டும் சொல்லலை, எல்லா ஸ்டேட்ஸையும் மொபைலைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட் தான் வந்து லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் வித் சீஃப் செக்ரட்டரியோட நடந்திருக்கும். அதை தான் வந்து இங்கே சர்க்குலராக வந்து வித்ட்ரா பண்ணிட்டு, பட் அதை போலீஸ் வழியாக பார்த்துப்பாங்க. போலீஸோட சர்க்குலர்ஸ் வழியாக பார்த்துட்டு அது கான்ஃபிடென்ஷியல் தானே, அது வழியாக வந்துட்டு அவங்க எப்படி பண்ணணுமோ அந்த இன்டெலிஜென்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.